கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணாங்கோடு முதல் காங்கியான்விளை வரை சாலை கடந்த 30 வருடங்களாக குண்டும் குழியுமாக உள்ளது. இதுகுறித்து இம்மக்கள் பலமுறை கோரிக்கைகளை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் வரும் தேர்தலில் எதிர்ப்பையும் தெரிவிக்கும் அரசியல் கட்சியினரை புறக்கணித்து நோட்டாவிற்கு ஆதரவு திரட்ட வீடுகள் முன் பலகை வைத்துள்ளனர். அதில் யாரும் வாக்கு கேட்டு வராதீர்கள், எங்கள் வாக்கு நோட்டாவுக்கு என எழுதப்பட்டுள்ளது. விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் காந்தி செய்தியாளர்களிடம் பேசும்போது, பாஜகவிற்கும் கனிம வளம் கொண்டு செல்வதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. குவாரிகளுக்கு அனுமதி கொடுப்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திமுக தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது. அந்த அளவில் மக்களிடம் எதிர்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். குமரி மாவட்டம் அதிமுக சார்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலில் பசிலியான் நசரைத் மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் ராணி ஆகியோர் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் விதமாக குமரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ தலைமையில் நேற்று மாலை ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி வடசேரி எம்ஜிஆர் சிலை முதல் மணிமேடை ஜங்ஷன் வரை நடைபெற்றது. தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் செய்ததை புகார் தெரிவித்த திமுகவினரை பாஜகவினர் தாக்கிய விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்நிலையில் எங்கள் புகாரின் மீது தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்ட விதிகளை மீறி செயல்பட்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்று திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாஜக படுதோல்வியடைந்ததாக முதல்வர் ஸ்டாலின் சாடியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் முக்கிய பிரச்சினைகள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வை சுட்டிக்காட்டிய அவர், பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. அன்றாட வாழ்வாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் பாஜக தோல்வி அடைந்ததை மக்களே உணர்ந்துள்ளனர் என கூறியுள்ளார். பிரச்சாரத்தில் பாஜக மீது கடும் குற்றச்சாட்டு வைக்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS விளக்கமளித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில், பாஜக மீது கடும் குற்றச்சாட்டு வைப்பதில்லை என கூறப்படுவது உண்மையில்லை என்றும், தேவைப்படும் இடத்தில் பாஜகவை விமர்சிப்பதாகவும் தெரிவித்தார். திமுக போல தனிப்பட்ட குற்றச்சாட்டை அதிமுக யார் மீதும் வைப்பதில்லை என்றும் EPS குறிப்பிட்டார். தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தமிழர் வைப்பகம் ஏற்படுத்தப்படும் என்று சீமான் வாக்குறுதி அளித்துள்ளார். நாமக்கல்லில் பேசிய அவர், பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஆந்திரா வங்கி போல் ஏன் தமிழ்நாடு வங்கி என்ற ஒன்று உருவாக்கப்படவில்லை? சட்டப்பேரவை தேர்தலின் போது தமிழ்நாடு வங்கி ஏற்படுத்துவேன் என ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் அவர் இன்று வரை வங்கியை ஏற்படுத்தவில்லை என கூறினார். 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாஜக படுதோல்வியடைந்ததாக கூறிய முதல்வர் ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு பாஜக பதிலடி கொடுத்துள்ளது. திமுக இதுவரை ஒரு தேர்தலில் கூட தனித்து போட்டியிட்டதில்லை. தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது. டெபாசிட்டை இழந்து படுதோல்வி அடையும் என்று விமர்சித்துள்ள பாஜக, தமிழக வளர்ச்சிக்கு மோடி ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட உள்கட்டமைப்பே காரணம் என தெரிவித்துள்ளது. பாஜகவை அழிப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சொல்ல தமிழ்நாட்டில் தாங்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம் என்று வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், திருமாவளவன் போன்றவர்கள் பாஜகவை அழிப்போம் என பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் யாரை அழிக்கிறார்கள் என்பதை ஜூன் 4ஆம் தேதி பார்க்கலாம் என கூறினார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெற்றால் ஒரு வாரத்தில் திமுக ஆட்சியை கலைப்பார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் பேசிய அவர், மோடி மீண்டும் பிரதமரானால் தேர்தல்கள் நடக்காது. மாநில ஆட்சிகள் கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்படும். இந்நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என கூறினார்.
முதல்வர் ஸ்டாலினுக்கும் EPSக்கும் தொலைநோக்கு சிந்தனை உள்ளதா? இரு கட்சிகளுக்கும் திட்டமிடுதல் என்பதே கிடையாது என்று அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். நவீன அரசியல் ஒருவரை ஒருவர் திட்டிக்கொள்ளும் அரசியலாக இருக்கக்கூடாது. ஒருவர் செய்த சாதனைகளை கூறும் அரசியலாக இருக்க வேண்டும். எனவே மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றார். திமுக அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்றார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக பைக் வாங்கி கொடுத்த விஜய் டிவி பாலா மற்றும் நடிகர் ராகவா லாரன்ஸை ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல சிரமமாக இருப்பதாக நடிகர் பாலாவிடம் பெற்றோர் உதவி கோரினர். இந்நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் உடன் இணைந்து ஒரு புது பைக் ஒன்றை பெற்றோருக்கு பரிசாக வழங்கி இருவரும் அசத்தியுள்ளனர். இவர்களது இந்த உதவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களின் குடும்பத்தினர் களத்தில் இறங்கி வாக்கு சேகரிக்கும் புதிய ட்ரெண்ட் உருவாகியிருக்கின்றது. டிடிவிக்காக மனைவி அனுராதா, சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக மகள் சஞ்சுத்ரா, ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக மகள் வினோலின், தென் சென்னையில் தமிழச்சிக்கு ஆதரவாக மகள் வாக்கு சேகரிக்கும் நிலையில் சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரத்திற்காக அவரது மனைவி ஸ்ரீநிதியும் களத்தில் இறங்கியுள்ளார். ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதல்வர் OPSக்கு அவரின் பெயரில் போட்டியிடும் மற்ற வேட்பாளர்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கின்றனர். OPSக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பிற சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களின் பெயரை ஆங்கிலத்தில் OPS என குறிப்பிட்டு திராட்சை கொத்து, கரும்பு விவசாயி, வாளி உள்ளிட்ட சின்னங்களில் வாக்களிக்குமாறு சுவர் விளம்பரம் செய்துள்ளனர். மயிலாடுதுறையை தொடர்ந்து அரியலூரிலும் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செந்துறை அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் சிறுத்தை நடந்து செல்லும் CCTV காட்சிகள் வெளியானதால் பொதுமக்கள் யாரும் இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என்றும் கால்நடைகளை பாதுகாப்பாக வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக P. கருப்பையா போட்டியிடுகிறார். மக்களவைத் தேர்தலில் தனக்கு வாக்கு கேட்டு பல்வேறு பகுதிகளில் அவர் தொடர் பிரச்சாரம் செய்து வருகிறார். அங்குள்ள காய்கறி சந்தைக்கு சென்ற கருப்பையா வியாபாரிகளிடம் தேர்தலில் தனக்கு வாக்களிக்கும்படி கோரிக்கை விடுத்தார். பின்னர் வியாபாரி போல காய்கறிகளை விற்று தனக்கு தேர்தலில் ஆதரவு திரட்டினார். மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது. திருச்சியில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 5000 பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தேர்தலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மூவர்ண கொடியின் நிறங்களாலான ஹீலியம் பலூன்களை வானத்தில் பறக்கவிட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அயோத்தி கோவிலின் பிரச்சாரத்திற்கு பாஜக பயன்படுத்தாது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உதம்பூர் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ராமர் கோவிலை பிரச்சாரத்துக்கு பாஜக பயன்படுத்தும் என காங்கிரஸ் தெரிவித்து வருவதாகவும், ஆனால் அதுபோல பாஜக செய்யாது என்றும் கூறினார். ஏனெனில் பாஜக தொடங்கப்படும் முன்னரே ராமர் கோவில் விவகாரத்திற்கான போராட்டம் தொடங்கிவிட்டதாக மோடி தெரிவித்தார். சிக்கிம் மாநிலத்தில் 17,000 அடி உயர மலைப்பகுதியில் வைத்து பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை பரிசோதித்து பாதுகாப்பு படையினர் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. எல்லையில் எழும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியா தனது பாதுகாப்பு நிலைகளை வலுப்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிக்கிமில் 17,000 அடி உயர மலைப்பகுதியில் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவி சோதனை நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என மோடி அறிவித்துள்ளார். உதம்பூர் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் இதுவரை நடந்ததெல்லாம் வெறும் ட்ரைலர் தான் என்றும், ஜம்மு காஷ்மீருக்காக தாம் புதிய அழகிய சித்திரத்தை வரைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும். சட்டப்பேரவை தேர்தலுக்கு வெகு காலம் இல்லை என்றும் தெரிவித்தார்.